ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் பால் காய்ச்சிட்ருக்கேன். காஃபி போட்டுடலான்னு சொல்லிட்டு. இங்கே காலையிலேயே பார்த்திங்கன்னா மழை, ஒரே மண்ணாக இருக்குது வாசலில். அதனால் கூட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா இட்லி சாம்பார். இட்லி சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் துவரம் பருப்பை வேக போட்டேன் குக்கரில். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு பொரிஞ்சதும் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தக்காளி, 1 தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துட்டேன். கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டுட்டு மிளகாத்தூளும், குழம்பு மிளகாத்தூள், சால்ட்டு இதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேகிறதுக்காக இதை அப்படியே எடுத்து வேக வச்ச பருப்பில் கலந்து குக்கரில் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு வச்சுக்கலாங்க. பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு வேணும் அப்படின்றதுக்காக புளி மட்டும் கொஞ்சம் கரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சரி, இப்போ இட்லி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பிளேட் இட்லி மட்டும் ஊற்றினேன். ஆல்ரெடி மாவெல்லாம் அரைச்சி வச்சுருந்தேன். அதனால் 2 பிளேட் இட்லி மட்டும் ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு ஊற்றிட்டுருக்கேங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.